வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்ல யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? தண்ணி பார்க்க போகிறோம். ஆமாம், தண்ணி என்ன தண்ணி? எங்கள் திருநெல்வேலி தண்ணி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. மேடம் இப்படி வச்ச உடனே வீடியோக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்க்க போகிறோம்? தண்ணி வச்சுருக்குறாங்க, அப்புறம் கிட்கட் பெரிய சைஸ் வச்சுருக்குறாங்க, ட்ரையாங்கிள் வச்சுருக்குறாங்க, அப்புறம் அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சிப்ஸ் வச்சுருக்குறாங்க, க்ரூஸ் வச்சுருக்குறாங்க, க்யூப்ஸ் வச்சுருக்குறாங்க. ஆமாங்க, தண்ணி இந்த ஐட்டங்கள் வச்சுருந்தாலே உள்ளே அப்படி முக்கி காட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். நம்ம ஐட்டங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025365075 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேடம் இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளை கலர் பெரிய கிட்கட். ஆமாம், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம், இது சுண்ணாம்பா சுண்ணாம்பா சுண்ணாம்பா. நானும் பல தடவை சொல்லிட்டேன், இது சுண்ணாம்பு இல்லை சுண்ணாம்பு இல்லை சுண்ணாம்பு இல்லைன்னு சொல்லி. இதில் வேறு கமெண்டில் வேறு ஒருத்தங்க போனதோட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க, பாருங்கள் அதை பபுள்ஸாக வருது, அதனால் அது வந்து சுண்ணாம்புன்னு சொல்லி. பபுள்ஸ் வந்தால் சுண்ணாம்பு கிடையாதுங்க. சுண்ணாம்பு இருக்குல்ல, உங்களுக்கு அது கொதிக்கிற தன்மை வந்தால் தான் சுண்ணாம்பு. கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது கையை உள்ளே விட முடியுமா? யாராலேயும் உள்ளே விட முடியாது. அட்டகாசமாக மேடம் எடுத்து காட்டுறாங்க. இது வந்து உள்ளே அந்த ஏர் உள்ளே தண்ணி உள்ளே போகும்போது அந்த ஏர் வெளியே வர்றதுனால அந்த முட்டையாக பபுள்ஸ் டபக்கு டபக்குன்னு வெடிச்சு வருது. அவ்வளோதான். எப்படி வெடிச்சு வருது? டபக்குன்னு வெடிச்சு வருது. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த சத்தம் கேட்கும், சொல்லி சத்தம் கேட்கும். இப்போ சாதாரண செங்கலை நீங்கள் தண்ணிக்குள்ளே போடுங்க, செங்கலை தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலே உள்ளேருந்து பபுள்ஸ் வரதான் செய்யும். ஏன் அப்படின்னாக்கா அந்த வெற்றிடத்தில் தண்ணி போகும்போது ஏர் உள்ளே இருக்கிறது வெளியில் வரும். உங்களுக்கு காம்போவை மேடம் உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க ஃபுல்லாகவே. கிட்கட் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கிட்கட் இப்படி ரெட்டாக இருக்கும். காம்போ கிட்கட் வெளியே வந்துடுச்சு. காம்போவில் என்ன தான் வைப்போம்? கிட்கட், சிப்ஸு, க்ரூஸு, க்யூப்ஸு, அதில் இருக்க அந்த மினி சேல்ஸ் ஸ்டோனை மட்டும் காணும். மீதியெல்லாம் வச்சுட்டாங்க மேடம். இதுதான் சிப்ஸு பாருங்கள். அந்த இடம்லாம் அப்படியே ரொம்ப சாஃப்டானதுனால அப்படியே இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தா உள்ளே அப்படி கரைஞ்சிரும் மாவா. நீங்களும் வாங்கன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025365075 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். க்ரூஸ் ஐட்டங்கள் எடுத்து காமிக்கிறாங்க மேடம். அந்த க்ரூஸ்லேயும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அப்படி லேசாக விட்டுருக்க அந்த தண்ணி உள்ளே போனோடனே அது அப்படி ரொம்ப சாஃப்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கரைஞ்சிரும். அடுத்தது க்யூப்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. ஒயிட் க்யூப்ஸ், கோயம்புத்தூர் கஸ்டமர் வாங்கக்கூடிய ஐட்டம். கைட்டு தொட்டு பார்த்தாலே அப்படி இது மாதிரி ரப்பர் மாதிரி உள்ள அமுகுதா. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுருந்தாங்கன்னா கரைஞ்சிரும் எல்லாமே. ட்ரையாங்கிள் பாருங்கள், அந்த 2 ஆயிடுச்சு, அந்த முடிஞ்சிருச்சா, அவ்வளோதான். எல்லோரும் கேட்பாங்க, இது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஸ்ட்ராங் கிடையாது. ரொம்ப சாஃப்டான ஐட்டம், க்ரன்ச்சியான ஐட்டம் தான். வெள்ளை கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அது சுண்ணாம்பான்னு கேட்பீங்க இல்லையா, அதுக்காக தான் மேலே இவ்வளோ தூரம் எடுத்து காமிச்சிருக்காங்க. சுண்ணாம்பு எதுவுமே கிடையாது. கலர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தாங்கன்னா அந்த கலர் வெளியில் வந்திருக்கும். இது கலரும் வெளியில் வரல. அப்படிங்கிறனால இது வந்து இயற்கையான அப்படியே வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டு தான் இது. நமக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அதில் கலர் சேர்க்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அடுத்து கருப்பு கலர் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க மேடம். அந்த ஐட்டங்களை அப்படி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு முக்கி நம்ம மக்களுக்கெல்லாம் அது என்னது பல நாள் சந்தேகம், இத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப வரக்கூடிய சந்தேகம், இது சுண்ணாம்பா, இதில் கெமிக்கல் கலந்துருக்கா, இதில் எதுவும் சேர்ப்பீங்களா? அதுக்கான விடைகள் தான் அந்த இது எல்லாமே. எதுவுமே சேர்க்குறது கிடையாது. அப்படியே மண்ணு தான் இது. உங்களுக்கு அந்த ஸ்லைஸாக எடுத்து வெட்டி கொடுக்குறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. வாசத்துக்காக எதுவும் வருமா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்குறது கிடையாது. மேடம் எடுத்து வச்சாச்சா? அடுத்து கருப்பு கலர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே லைவ் வீடியோ தான். ஏன்னா போட்டுட்டு அப்படியே உடனே மேடம் எடுக்கிறது தான். அதுக்குள்ளே உங்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம்னா அந்த லேயர் டக்குன்னு பிரிஞ்சிடும் இனிமேல். அதுக்கப்புறம் ரொம்ப அப்படி மண்ணாக ஆயிரும். உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025365075 அதில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவே நான் இன்னொருத்தங்க சேனலில் தான் பார்த்தேன், இன்னொருத்தங்க ஃபோனில் பார்த்தேன், என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. நான் தான் ஃபோன் அட்டன் பண்ண போகிறேன். நான் தான் பேச போகிறேன். ஜாலியாக பேசுங்க. தண்ணியில் ஊற வச்சது, ஊற வைக்காதது, எல்லா கதையும் பேசுங்க. இந்தாருங்க லேயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் விட்டால் லேயர் புரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாட்ட பேசுகிற மாதிரி, தெரிஞ்ச கடைக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. இதெல்லாம் லேயர் டப்புன்னு விட்டுரும் கையில். இன்னும் கொஞ்சம் ஓங்கி அமுக்குனா வந்துடும். சொல்லி முடிக்கலாம், வந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதோட அந்த தன்மை, ஹார்ட்னஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குமான்னு கேட்பீங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறது இது. வாங்குறீங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட இதுவே எனக்கு ஹார்டாக தெரியுதுன்னு வச்சிங்கன்னா இதான் உங்களுக்கு வலி. அப்படி லைட்டாக தண்ணியில் ஊற வச்சிங்க, தவக்குன்னு குதிச்சு ஓடி போயிட்டான் பாருங்கள்.
தண்ணியில் ஊற வச்சு அப்படியே எடுத்துக்கிட வேண்டியதான். நீங்கள் எடுத்திங்கன்னா அட்டகாசமாக இது பண்ணிக்கலாம். கருப்பு கலர் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அதனுடைய கலர்கள் வந்து அப்படி வெளியில் தெரியுது பாருங்கள். இன்னும் பாருங்கள், தண்ணி வந்து சாதாரண அதே கலரில் தான் இருக்குது உங்களுக்கு. கருப்பு கலராவோ சிவப்பு கலராவோ இது வந்து இல்லாமல் இயற்கைங்கிறதுனால இயற்கையாக என்ன இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அடுத்து சிவப்பு கலர் எடுத்து உள்ளே போடுறாங்க மேடம். சிவப்பு கலர் பெரிய கிட்கட் போட்டிருக்கிறாங்க. எல்லோருக்குமே திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். பல இதை சொல்லுவேன், அதில் இதுவும் ஒன்று. என்னுடைய வாய்ஸ் கேட்குறது மட்டும்தான் என்னுடைய சேனல். மற்ற சேனலுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஏன்னா நம்ம சேனலும் உங்கள் சேனலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கஸ்டமர்கள். அதுக்காக தான் சொல்கிறேன். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டேன், அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம சுதாரணமாக இருந்துக்கிடுவோம், நம்ம யார்கிட்டையும் ஏமாற வேண்டாம், அவ்வளோதான். அதே மாதிரி ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நம்ம கொடுக்குற ரேட்டு மட்டும்தான். நீங்கள் பணம் போட்டதுக்கப்புறமோ இல்லை நீங்கள் வந்து கேட்கும்போது அந்நியாரம் உங்கள்கிட்ட டெலிவரி சார்ஜஸ் உண்டுன்னு சொல்லி ரூபா வாங்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நியாயமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பெயர்கள்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் போதும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே ரேட்டு சொல்கிறேன். ஓகே அப்படின்னாக்க ஜிபே நம்பர் தர்றேன். ஜிபேயில் பணம் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்புங்க. ஜிபே உங்கள்கிட்ட இல்லை அப்படி இல்லைனாக்கா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை சொந்தக்காரங்க ரீசார்ஜ் பண்ணுற கடைகளை சொல்லி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அண்ணா பணம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே சொன்னதுன்னா அட்ரஸை நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அழகாக அனுப்பி கொடுத்துடலாம். உங்கள் ஏரியா கொரியர் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா கொரியரில் அனுப்பி கொடுப்பேன். கொரியர் இல்லை சின்ன ஊர் தான் அப்படின்னாக்க கிராமம் மாதிரி இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பி கொடுப்பேன். போஸ்ட்மேன் கொண்டு வந்து உங்கள் தெருவில் தருவாங்க. அதே மாதிரி பார்சல் அனுப்பிட்டு பார்சல் ஃபோட்டோ ரிசிப்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவேன். பார்சல் ட்ராக் பண்ணி பார்க்குறது முதற்கொண்டு நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா என்னையே பார்க்க சொன்னீங்கன்னா நான் மட்டும் நேரம் கிடைக்கும்போது பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவேன். அங்கே பாருங்கள் லேயர் டக்குன்னு பிரிஞ்சிருச்சா, பார்த்து சொல்லிடலாம். பார்சல் எங்கே வருதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். 5 வருஷமாக அட்டகாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்சல் உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் 100% நான் பொறுப்பு. இப்போயும் நான் சொல்கிறது அதுதான், நம்மளுடைய தாரக மந்திரம். இந்தா வருது அந்த வருதுன்னு சொல்கிறது. அதேமாரி பார்சல் நீங்கள் கேட்ட ஐட்டம் நீங்கள் ரொம்ப பணம் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதுக்கு பதிலாக இதை வாங்குங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன கையில் இருக்கோ அதை தான் உங்கள்கிட்ட காட்டுவோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா அதை அனுப்பி கொடுப்போம், அவ்வளோதான். நீங்கள் பணம் வந்ததுக்கப்புறம் அது காலி ஆகிடுச்சு, அதுக்கு பதிலாக அங்கே பாருங்கள் எம்மா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் அப்படி ஒத்த கைட்டே பிடிச்சிட்டாங்க மேடம் ஸ்ட்ராங்காக இல்லை அது ஊற வச்சதுனால லேயர் அவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. சேனல் அட்டகாசமாக பார்த்துக்கிட்டீங்க. உங்களுடைய அன்பு ஆதரவு இருக்கிறதுனால தான் நம்ம 5 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேடம் எடுத்து காமிச்சிட்டாங்க சிவப்பு கலர், வெள்ளை கலர், கருப்பு கலர் தண்ணியில் ஊற வச்சு உங்களுடைய பெரும்பான்மையான சந்தேகங்கள். குறிப்பாக இது சுண்ணாம்பாங்கிறவங்களுக்கு இது சுண்ணாம்பே கிடையாது, 100% சுண்ணாம்பே கிடையாது. எந்த கலப்படமும் கெமிக்கல் கலப்படமும் கிடையாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே தான் இந்த வீடியோ, தண்ணியில் காமிக்கிற வீடியோலாம். ஏன்னா கெமிக்கலில் போட்டு நம்ம கையில் சுட்டு போயிடும் இல்லை புண்ணாயிரும் அப்படின்னாக்கா அந்த கையில் வைக்கவே முடியாது. அந்த பபுள்ஸ் வர்றதுமே ஏருக்குள்ளே போகிறதுனால தான் பபுள்ஸ் வருதே ஒழிய சுண்ணாம்புனால அதில் பபுள்ஸ் வரல. ஏன்னா கொதிக்கிற சுண்ணாம்புக்குள்ளே யாரும் கையை விட முடியாது. அட்டகாசமாக எடுத்து காமிச்சிருக்கிறாங்க மேடம். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனல் பற்றி சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.